அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 சித்ரா பௌர்ணமி அன்று முதல் உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்து மாறப்போது, உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. பணம் குவிய போது, கோடீஸ்வர யோகம் வரப்போது, ராஜ யோகம் வரப்போது. உங்கள் குடும்ப தலைவரின் ராசிக்கேற்ற இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக தந்தால், ஒரே ஒரு பொருள் சொல்ல போகிறேன், ஒவ்வொரு ராசிக்கும் ஆடியோ முழுசாக கேளுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கோடீஸ்வரரா உலகமே பாராட்டும்படி ஆனந்தமாக வாழுங்க. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பெண்களுக்கானது. மே மாதம் 10ஆம் தேதி பெண்களுக்கு ஒரு இலவச பயிற்சி நேரடியாக அடியே நடத்த போகிறேன். 50 பெண்களுக்கு மட்டும் அனுமதி. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை ஆன்மீக ரீதியாக எப்படி சமாளிப்பது, குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, தன்னுடைய எண்ணப்படி எப்படி வாழ்றது அப்படிங்கிறத ஆன்மீக யோக பயிற்சியாக சக்தி யோக பயிற்சி அப்படின்னு 4 மணி நேர பயிற்சி நேரடியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுக்க போகிறேன். பெண்களுக்கு மட்டுமே அனுமதி. குழந்தைகளை கூட்டிகிட்டு வரதா இருந்தால் கூட்டிகிட்டு வரலாம். மதிய உணவு இங்கேயே கொடுத்துருவாங்க. காலை 9 மணி முதல் 1 மணி வரை இந்த பயிற்சி நடக்கும். எந்த கட்டணமும் கிடையாது. இந்த பயிற்சியில் சேர விருப்பம்னா மேலே உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சக்தி யோக பயிற்சின்னு மெசேஜ் அனுப்புங்க. அந்த பயிற்சியுடைய முழு விளக்கங்களை உங்களுக்கு அனுப்புகிறேன். பதிவு செய்ய விரும்புனா பதிவு செஞ்சுக்கோங்க. நேரடியாக வாங்க. சக்தி யோக பயிற்சிக்கு பெண்கள் மட்டும். சித்ரா பௌர்ணமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். என்னைக்கு வருது? மே 1ஆம் தேதி, அதாவது 1/5/2026 சித்திரை 18 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. அதனால தான் நான் சூட்சமத்தையே கொடுக்குறேன். இந்த ஒரு பொருளை தானம் பண்ணுங்க. ராசி வாரியாக நான் சொல்கிறேன். அந்த பொருளை எத்தனை மணிக்கு வேணால் தானம் பண்ணுங்க, யாருக்கு வேணால் தானம் பண்ணுங்க. அளவு உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? மொத்தத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தானத்தை மட்டும் பண்ணிடுங்க. அருமையாக இருக்கும். இதுக்கு எந்த தீட்டு எதுவும் பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்க குடும்ப தலைவரோட ராசி என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேச ராசியில் உங்க குடும்ப தலைவர் பிறந்திருந்தா கற்கண்டு தானம் செய்யுங்கள். ரிஷப ராசியாக இருந்தால் பச்சரிசி தானம் செய்யுங்கள். மிதுன ராசியாக இருந்தால் பசும்பால் தானம் செய்யுங்கள். கடகராசியாக இருந்தால் வெற்றிலை பாக்கு தானம் செய்யுங்கள். சிம்ம ராசியாக இருந்தால் தேங்காய் தானம் செய்யுங்கள். கன்னி ராசியாக இருந்தால் மஞ்சள் தூள் தானம் செய்யுங்கள். துலாம் ராசியாக இருந்தால் பச்சரிசி தானம் செய்யுங்கள். விருச்சிக ராசியாக இருந்தால் முல்லைப்பூ தானம் செய்யுங்கள். தனுசு ராசியாக இருந்தால் கல்லுப்பு தானம் செய்யுங்கள். மகர ராசியாக இருந்தால் பனை வெள்ளம் தானம் செய்யுங்கள். கும்பராசியாக இருந்தால் பசும்பால் தானம் செய்யுங்கள். மீனராசியாக இருந்தால் தீப எண்ணெய், விளக்கேற்றும் தீப எண்ணெய் தானம் செய்யுங்கள். 12 ராசிக்கும் ராசிக்கேற்ற யோகத்தை தரும் ஒரு பொருளை கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்கு தானம் தருவீங்களோ, எந்த நேரத்தில் தானம் தருவீங்களோ, அது உங்கள் விருப்பம்தான். எப்படியாவது மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தானத்தை பண்ணிருங்க. நிச்சயம் சொல்கிறேன், கோடியா பணம் குவியறதுக்குண்டான ராஜ யோகம் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம், எந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உண்டு. முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. அல்லது நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அந்த அன்னைக்கு மிக சிறப்பாக அன்னதானம் பண்ண போது அன்னசேவா குழுவின் சார்பாக அந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாங்க. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் தொடர்ந்து தந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறுதியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ஆடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு இல்லையா? குலதெய்வ சாபம் இருக்கா? குலதெய்வ கோபமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? அல்லது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அல்லது எதிரிகள் துரோகிகள் உங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்களா? அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கா? கவலைப்படாதீங்க. வைகாசி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ பூரண கும்பம், செம்பினால் ஆன கும்பம், டிஸ்பிளேல பாருங்க, இப்படித்தான் அந்த கும்பம் இருக்கும். செம்பிலால் ஆன கும்பத்தை கட்டித்தரப்போகின்றேன். சர்வ ஆக்ரஷ்ட மூலிகைகளை போட்டு குலதெய்வ எந்திரம் வச்சு இந்த சிறப்பாக கட்டித்தர போறேன். அதர முறைப்படி உங்க குடும்பத்துக்கு இந்த பூரண கும்பம் வேணும்னா மேல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. 6 வருஷத்துக்கு உங்க வீட்டுக்கு, நீங்க வாடகை வீடோ சொந்த வீடோ, உங்க வீட்டுக்கு இந்த குலதெய்வ பூரண கும்பம் பாதுகாப்பை தரும். பதிவு செய்ய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.